அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதமா ராகவஞ்ச மகாவிரதம் அப்படின்னு இருக்கிறதுனால எனக்கும் அந்த மாதிரி அபயம் கொடுக்கணும். அவர்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒன்று தான். பவாம்ஸ்து சக வைதேஹ்யா கிரிசானுஷு ரம்சியத்தே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சொபதச்சதே அப்படின்னு கேட்டா. என்னன்னா வியாக்கியானத்தில் எழுதுறா, திரையில் உள்ளே செய்யும் கைங்கரியம், திரையில் வெளியே செய்யும் கைங்கரியம் அப்படின்னு எழுதுறா. ஏன்னா ஜாகிரதி சொப்ன, பெருமாள் நித்ரையில் இருக்கக்கூடிய காலத்திலையும் பெருமாள் விழிச்சிட்டு கொண்டிருக்கக்கூடிய காலத்திலையும் நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாராம். சரி, அப்படி இருக்கிறச்சு இந்த நிபீட்டி ரகுநந்தனா சீதா முவாச்ச அப்படின்னு சொன்னார் இல்லையா, சீதையை பார்த்து கேட்குறாரு இல்லையா, என்ன கேட்டாரா, எதா எல்லா காலமும் ராமனுக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், எனக்கு நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டாராம். பிரார்த்திச்சுட்டு கேட்டாராம். அந்த ராகவஞ்ச மகாவிரதம், ராகவனுடையதான விரதம் என்ன, அவர் நீ வேண்டான்னு தள்ளி விட்டுற போறாரேன்னு அந்த திருவடியை பிடிச்சி கேட்டதுனால உடனே ராமபிரான் விசாலமான மனசோட, என்ன இப்படி ஒன்று கேட்டிருக்கானே, எப்போ பார்த்தாலும் கூட வரேன்னு சொல்லியிருக்கானே, கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கானே, சீதையை பார்த்து வேற சீதையினுடைய சன்னிதானத்தில் கேட்டுட்டானே, அதனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியலையாம். அதனால் இதை சொல்லும் பொழுது எழுதுறா, மகாயசாகான்னு ஒரு பதம், கீர்த்தின்னு அர்த்தம். கீர்த்திமான், என்ன கீர்த்தி இவனுக்கு இளைய பெருமாளுக்கு என்ன கீர்த்தின்னா, பிராட்டியோட கூட இருந்து சரணாகதி பண்ணும் பொழுது அந்த சரணாகதி ரட்சிக்கப்படுங்கிறதான சூக்ஷ்மம் தெரிஞ்சவனும். அதனால என்ன பண்ணானா, சீதா இருக்கும் பொழுது சீதா முவாச்ச, சீதையை பார்த்து பேசி எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும், புருஷகாரம் அனுகிரகம் பண்ணணும், ராமனுக்கு நான் சதா சர்வகாலமும் தொண்டு செய்யணும்னு கேட்டானா. அதனால சீதா பிராட்டியினுடைய சந்நிதியினால ராமனிடத்துல சரணாகதி பண்ணிடுறதுனால இளைய பெருமாளுக்கு என்ன ஆச்சுன்னா கைங்கரியத்துக்கு உள்ள கூண்டார். சரி பாப்பா, நீ கைங்கரியம் பண்ணு அப்படின்னு கூட வான்னு அழைச்சின்னு போறார். அழைச்சின்னு போனா இளைய பெருமாள் கேட்கணும் இல்லையோ, சுமித்திரை அம்மாட்ட போய் சேவிச்சு கேட்கணும். சுமித்திரை அம்மாட்ட போய் சொல்லி, நானும் ராமனோட காட்டுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு 3 பேரும் போய் சுமித்திரையை போய் சேவிக்கிறா. அப்ப சுமித்திரை சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நீ நன்னா போயிட்டு வா, ராமனோட போயிட்டு வா, நான் வேண்டாங்கல. அவ என்ன ஒரு விசாலமான ஹிருதயமா, அவளுக்கு ராமனை எப்படி நினைக்கணுங்கிறத சொல்றாளாம். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜாம் அயோத்தியாம் அடவீம் வித்தி கச்ச தாத யதா சுகம். ராமனை எப்படி நினைச்சுக்கணும்னா தசரதனா நினைச்சுக்கோன்னாலாம் இளைய பெருமாள்கிட்ட. தசரதன்னா அப்பா, ராமனை அப்பாவா நினைச்சுக்கோ. மாம் வித்தியும் ஜனகாத்மஜம், மன்னி இருக்கா இல்லையா சீதைய, அவ அம்மாவா என்ன போல நினைச்சுக்கோ, அம்மாவா நினைச்சுக்கோ. அயோத்தியா அடவீம் வித்தி, அடவீம்னு இந்த காட்டுக்கு போறியே அது அயோத்தியாவா நினைச்சுக்கோ. அப்படி நினைச்சுண்டு கச்ச தாத்த யதா சுகம், அப்படி போய் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னாலும். இன்னொரு அர்த்தத்தை எடுக்கிறா, ராமம் தசரதன் வித்தி. தசன்னா பக்ஷி, பக்ஷின்னா கருடன். கருடன் மேல ஆரோகணிக்கக்கூடிய, நேற்றுக்கு சேவிச்சமே ரங்கநாதன் கருட சேவை, ஆரோகணிக்கக்கூடிய கருடன், கருடன் மேல இருக்கக்கூடிய ஆரோகணிக்கக்கூடிய பெருமாள் ராமன மகாவிஷ்ணுன்னு புரிஞ்சுக்கோன்னாலும். ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி. மாம்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். மகாலட்சுமி யாருன்னா சீதை தான் மகாலட்சுமிங்கிறத புரிஞ்சுக்கோ. அயோத்தியா அப்படின்னா யாராலையும் யுத்தம் பண்ண முடியாத இடம்னு அர்த்தம். அயோத்தியா அபராஜிதா, அதெல்லாம் யாராலையும் கிட்டக்க போக முடியாத இடம். அந்த மாதிரி யாராலையும் கிட்டக்க போட முடியாத ஒரு வைகுண்டம் அப்படின்னு நினைச்சுக்கோ. இந்த அயோத்திய அந்த காட்டையே வைகுண்டமாக நினைச்சுக்கோ.